இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைஃப் ஆஃப் பை. இது நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். பார்ட் 1ல் பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக பைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரையிங் பேன்லேருந்து நெருப்பில் குதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலைமை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அந்த பெரிய கொடிய விலங்கு கொடிய மிருகம் மாதிரியே பிஹேவ் பண்ணலை. அதனால் ஹைனா உரிமை எடுத்துக்கிச்சு. 3 நாளாக இந்த ரிச்சர்ட் பார்க்கர் இப்படி இருக்கிறதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஒன்று இந்த மயக்க மருந்து கொடுத்தனால, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ சிக்னஸ். இதோட அப்பா பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மிருகங்களுக்கு எல்லாமே ஒரு மயக்க மருந்து கொடுப்பாரு. இதுக்காக அப்படின்னா கடலில் போகும்போது அதோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடி தான் ரிச்சர்ட் பார்க்கருக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. கப்பல் கடலில் மூழ்கினது, அதனால் ஏற்படக்கூடிய சத்தம், அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே குதிச்சது, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி லைஃப் போட் கிட்ட வந்தது, அதுக்கப்புறம் ரிச்சர்ட் பார்க்கருக்கு சீ சிக்னஸ் கூட இருந்திருக்கும். இதெல்லாம் தான் ரிச்சர்ட் பார்க்கர் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பை திங்க் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அந்த கேள்வியில், அதாவது ரிச்சர்ட் பார்க்கர் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி இந்த அளவுக்கு பைக்கு இன்ட்ரெஸ்ட் போகலை. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பை மேலே இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை லைஃப் போட்டோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. லைஃப் போட் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி உயரமும் 8 அடி அகலமும் 26 அடி நீளமும் இருந்துச்சு. பைக்கு எப்படி இது எக்ஸாக்டாக தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது அந்த லைஃப் போட்லேயே கருப்பு எழுத்துக்களில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் போட்டில் 32 பேர் பயணிக்கலாம். ஆனால் நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு பை யோசிக்கிறாரு. அடுத்ததாக பை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சர்வைவலோட கலரே ஆரஞ்சு தான் போல இருக்குது. அந்த லைஃப் போட்டில் இருக்க தார்பாய் ஆகட்டும், இருக்கக்கூடிய பொருட்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சிம்சம் பனாமா அப்படிங்கிற வேர்ட்ஸ் அந்த போட்டில் எழுதி இருந்துச்சு. சிம்சம் பனாமா அப்படிங்கிற வார்த்தை அந்த போட்டோட முன்பக்கத்தில் ஒரு பிளாக் கலரில் முன்னாடி எழுதியிருந்தாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் அப்போதைக்கு கிராஸ்ப் பண்ணலை. இது எப்போ என்னோட கண் பார்வைக்கு பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அதுக்கான தேவை ஏற்பட்டதோ அப்போ தான் என்னோட பார்வைக்கு இது எல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிறாரு பை. பை பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளினாலும் அதுக்கப்புறம் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கியும் அவர் இருந்தார். ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சின்ன டீட்டெயில்ஸ் அவருடைய பார்வையில் புதுசாக பார்க்க முடியும். அவருடைய மைண்டில் புதுசாக திங்க் பண்ணலாம். அவருடைய பார்வையில் புதுசாக தெரியலாம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே அது அவருக்கு சின்ன விஷயமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதுதான் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது. பையை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயந்தான் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இது வாழ்க்கையில் அப்போதைக்கு நடந்துட்டு தான் இருக்கும். பை இப்போதைக்கு ஒரு விஷயத்த உணர்றாரு. அது என்ன அப்படின்னா, தேவைகள் தான் கண்டுபிடிப்பினுடைய ஒரு தாய் அப்படின்ன மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த சப்ளைஸ் எல்லாம், அதாவது உணவு, தண்ணீர், இது எல்லாம் இந்த தார்பாய்க்கு கீழே அடியில் இருக்கும் அப்படின்ன மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் பை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெல்லமாக திரும்பி இந்த இடத்துல இருந்து ஊர்ந்து போகிறாரு. பைக்கு இப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, எனர்ஜி எல்லாம் இழந்து ரொம்ப களைப்பான பள்ளி மாதிரி அவருக்கு தோணுச்சு. பை அந்த இடத்துக்கு போயிட்டு தார்பாலினை கீழே அழுத்துறாரு. ஏன் அப்படின்னா அது வெறப்பால் நீட்டி கட்டப்பட்டிருந்தது. பை அந்த தார்பாலினை சுருட்டினாரு அப்படின்னா அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். அவருக்கு தேவையான பொருட்களை கீழே இருந்து அவரால் எடுக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணும்போது ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிற கூண்டை திறந்து விட்டதா ஆயிரும். இப்போது கேள்விக்கு இடமே இல்லை. ஏன் அப்படின்னா பைக்கு ரொம்பவே தாகமாக இருக்கு. கொஞ்சமாக சுருட்டுறாரு. ஏன் அப்படின்னா கீழே அவருக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறனால அவருக்கான பலனும் கிடைச்சிருது. அந்த லைஃப் போட்டோட முன்பகுதியை பார்த்தா கிட்டத்தட்ட பின்பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த லைஃப் போட்டினுடைய முன்பகுதியும் அதே மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு எண் பெஞ்சும் இருக்குது. சில இன்ச் தள்ளி அந்த இடத்துல ஒரு தாழ்பால் மின்னுது, வயிறு மாதிரி மின்னுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திறக்கிற மாதிரியான ஒரு லிட்டு, மூடி மாதிரி போட்டு இடத்துல இருக்குது. அது திறக்கிற மாதிரியான இடம் அங்கே ஒன்று இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து பார்க்குறாரு. இப்போ அந்த லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளை வந்து ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்கு. 3 அடி அகலமும் 2 அடி ஆழமும் இருக்கு. அப்போதைக்கு பைக்கு என்ன தோணுது அப்படின்னா அவரை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ அதனால அவர் தலையை தூக்கி சுற்றி பார்க்குறாரு. அவர் தலையை திருப்பி பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு கலர் வந்து நகரலை. அதனால் அவருக்கு எதுவும் சரியாக படலை. அதை திரும்பவும் பார்க்குறாரு. ஆனால் அது கண்டிப்பாக புலி கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட். முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஜாக்கெட் வந்து இருக்கும். ஸோ இவருக்கு அதெல்லாம் பார்த்ததும் உடனே எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. லைஃப் ஜாக்கெட்க்கு இடையில பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு இடையில தெரிகிற மாதிரி ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இருக்கிறத முதன் முறையாக அவர் வந்து தெளிவாக பக்கத்தில் வந்து ரிச்சர்ட் பார்க்கரை பார்க்குறாரு. ரிச்சர்ட் பார்க்கர் பின்னாடி தான் அவர் வந்து நிற்கிறாரு. அப்போ பார்க்கும்போது ரிச்சர்ட் பார்க்கர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கலந்த ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு மிக பெரியதாக இருந்துச்சு. ஃபோட்டோட பின்பக்கத்தை வந்து பார்த்த மாதிரி வயிறு வந்து கீழே வந்து படுத்துருந்துச்சு. அதாவது ரிச்சர்ட் பார்க்கர் மூச்சு விடும்போது ஏற்படக்கூடிய அந்த மூமெண்ட்டு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படி படுத்திருக்கு. எவ்வளோ பக்கத்தில் ரிச்சர்ட் பார்க்கரை பார்க்குறோம் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் கண்ணை சிமிட்டி பார்த்துட்ருக்காரு. ரிச்சர்ட் பார்க்கர் வந்து பைக்கு ஒரு 2 அடி தூரத்தில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரிச்சர்ட் பார்க்கரை தொடக்கூட முடியும் பையால். அளவுக்கு பக்கத்தில் பை வந்து நிற்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ரிச்சர்ட் பார்க்கருக்கும் பைக்கும் இடையில மெல்லிசான அந்த தார்பாய் மட்டும்தான் இருக்குது. பை வந்து கடவுளை நோக்கி ப்ரே பண்ணுறாரு. கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்கிறாரு பை. இதை விட உணர்வு பூர்வம் யாராலையும் ப்ரே பண்ணியிருக்க முடியாது. இந்த அளவுக்கு வந்து கடவுள்கிட்ட ரொம்பவே வந்து உருகி ப்ரே பண்ணுறாரு. பை வந்து அசைவே இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. பைக்கு வந்து இப்போது தண்ணி வேணும். இப்போ அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லிட்டு கிட்ட ஒரு தாழ்பால் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக கையை பொறுமையாக அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் வந்து இருக்குது. இதுக்கு தன்னோட காலு கீழே பை வந்து பார்க்குறாரு. அப்போதைக்கு அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியில் நம்ம மயக்கம் போட்டுருவோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. லாக்கருக்குள்ளே நிறையா எண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அதில் இருக்குது. அதை பார்த்ததும் பைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை, அவநம்பிக்கை, அதுக்கப்புறம் த்ரில், இது எல்லாமே கலந்த ஒரு ஃபீல் வந்து அவருக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸ் ஆகட்டும், பர்த்டே ஆகட்டும், வெட்டிங் ஆகட்டும், மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது அப்படிங்கிறாரு. பை வந்து இவ்வளோ நேரம் இதை தேடிட்டு இருந்தாரோ அந்த பொருள் வந்து அவருடைய கண்ணுக்கு வந்து படுது. இந்த ஸ்டோரியோட கண்டினியூவை பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம்.